அனைவருக்கும் வணக்கம். தொன்மத்தினை சடங்கு மொழியில் நவீன விஞ்ஞானத்தின் சூட்சமங்களை நேசமித்திரன் அவர்கள் கவிதையாக எழுதி வருகின்றார். கடந்த 20 ஆண்டுகளில் தமிழ் கவிதையில் நல்ல பல புதிய குரல்கள் கேட்கின்றன. அதில் நேசமித்திரன் குரல் என்பது வலுவான குரல் என்று கலாப்பிரியா குறிப்பிடுகின்றார். இவர் 13 கவிதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கின்றார். கார்ட்டூன் பொம்மைக்கு குரல் கொடுப்பவள் லஹரி. இது போன்ற கட்டுரை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கின்றார். உதிரிகளின் நீலப்படம் தொகுப்பாசிரியராகவும் செயல்பட்டு வருகின்றார். மேகங்களை எண்ணும் பெண் உட்பட கவிஞர் நேசமித்திரன் 20 கவிதைகளை ஆங்கில மொழிபெயர்ப்பு கவிதைகளாகவும் தந்திருக்கின்றார். இவருடைய 11வது கவிதைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கனலி ஆகும். மேலும் போய்வா பறவையே, மிதா, தீர்ந்து போகாதவை, எங்கேயோ தொலைந்து போன சிரிப்பு, நெஞ்சில் என் நக தழும்பு இவையெல்லாம் அதீத புனைவு தன்மை கொண்ட படிமங்களால் ஆனவே என கருத முடிகின்றது. இவர் பெரு விஷ்ணுகுமாரனுடைய படைப்புலகம் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கின்றார். விஷ்ணுகுமாரை பற்றி பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய இயற்பியல் துறை முதுகலை பட்டதாரி ஆவார். திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்தவர். இவருடைய முதல் கவிதை தொகுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லா என்ற பாதையில் நடப்பவன், இதுதான் முதல் கவிதை தொகுப்பு. 2018 வெளியானவை. இத்தகைய சிறப்புக்குரிய விஷ்ணுகுமார் பற்றி படைப்புலகத்தை உரையாற்ற வருமாறு கவிஞர் நேசமித்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவருக்கு நினைவு பரிசினை வழங்க பேராசிரியர் செந்தில் அவர்களை அன்புடன். பேராசிரியர் சண்முகலையா அவர்கள் நேசமித்திரன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்குமாறு வேண்டுகிறோம். மற்ற எல்லாருக்கும் காலையில் செஞ்சுட்டோம் கவிஞர். ஃபோட்டோ ஒரே நிமிஷம். பெரு விஷ்ணுகுமார் முன்னாள் மாணவர் அவருக்கு நினைவு பரிசினை வழங்க இந்நாள் 3ஆம் ஆண்டு மாணவி ஜெயமாரி அழைக்கிறோம். வணக்கம். பேசலாமா? ஒரு சின்ன கோட் சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். Behind every idea there is 1000 years of literature. I think you have to know as much as possible of that to know where you are and how you are taking it further. இது கேப்ரியல் கார்சியா மார்க்வேஸுங்கிற ஒரு அறிஞர் சொன்னது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒவ்வொரு சிந்தனைக்கும் பின்னால் 1000 ஆண்டுகள் இலக்கியம் உள்ளது. இயன்ற வரையிலும் அது குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள், அதை எவ்வாறு அடுத்த கட்டத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்ல போகிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளும் பொருட்டு அப்படின்னு சொல்கிறார். எதுக்கு இதெல்லாம் பேசணும், இதெல்லாம் கேட்கணும் ஒரு 3-3:30 மணிக்கு மத்தியானம் லைட்டாக தூக்க வர நேரத்தில் அப்படின்னா, ஒவ்வொரு ஐடியா இங்கே இருக்கிற கவிஞர்கள் காலிலேருந்து பேசப்பட்ட அல்லது பேசிய
எல்லாருடைய ஒவ்வொரு சிந்தனைக்கும் பின்னாடி பல நூறாண்டு பல ஆயிரம் ஆண்டு இலக்கியம் பின்னாடி இருக்குது. அதில் உடைய நீட்சி தான் அவங்க இன்றைக்கி எழுதுகிற ஏதோ ஒரு சொல் அப்படிங்கிறது. ஸோ இந்த கோட்டோட அதை தூங்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு நானும் லாஸ்ட் பெஞ்ச் சீட்டு மாணவன் தான். எனக்கு கொஞ்சம் சந்தேகங்கள்லாம் இருக்குது. நான் உங்கள்கிட்ட அதை கேட்கலான்னு பார்க்குறேன். நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதும் உங்களுக்கு தெரிஞ்சதும் சரியானு பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். பயம்னா என்ன? யாராவது சொல்லுவீங்களா? யாராவது ஒருத்தர். பயம்னா என்ன? சரி, காலிலேருந்து எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கோம்? 3:30 வரைக்கும். கவிதைனா என்ன? நிறைய கவிதையை பற்றி பேசிட்டோம், நிறைய பண்ணிட்டோம். கவிதைனா என்ன? சரி, பயம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். பயம்னா நமக்கு எது பரிச்சயமானதோ அது மேலே நமக்கு பயம் இருக்காது. எது நமக்கு தெரிஞ்சதோ அது மேலே பயம் இருக்காது. எது நமக்கு தெரியலையோ அது மேலே பயம் இருக்கும். வெளிச்சத்தில் யாருக்கும் பயம் இல்லை. ஆனால் இருட்டுன்னு போகும்போது ஒரு தயக்கம் இருக்கும், பயம் இருக்கும். அறியாமை, அறியாத பொருள் மீது நமக்கு பயம் இருக்கும். ஒரு விஷயம் நமக்கு அதிகமாக தெரிஞ்சுக்க அதுக்கு மேலே பிரியம் ஏற்பட்டுரும். அதுதான் உலகத்தில் இருக்க விளம்பரத்தினுடைய அடிப்படையான விஷயம். திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கும்போது, அந்த சொல் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதை நமக்கு பரிச்சயமானதை நம்ப துவங்குவோம். ஒரு கடைக்குள்ளே போகும்போது அதை நம்ம எடுப்போம். அதே மாதிரி தான் சொல்லும். அப்போ பரிச்சயமற்றதுக்கும் பரிச்சயத்துக்குமான தூரம் தான். சரி, இதுக்கு கலைக்கும் என்ன சம்பந்தம்? கவிதையை பற்றி பேச வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், கலைங்கிறது என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஒரு சாதாரண மனுஷன், ஒரு அதிகபட்சம் மனுஷன் வந்து ஒரு கிராமத்தான் வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே தான் வாழ்க்கையை முடிச்சுக்கிறான். இல்லை ஒரு 2000 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே வாழ்க்கையை முடிச்சுக்குவோம் அவர் கிராமத்தான். ஆனால் அதே மாதிரி கிராமத்தில் இருந்து ஒரு நூலகர் எத்தனை 1000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு வரார், எத்தனை கண்டங்களை தாண்டி படிச்சுட்டு வரார். ஒரு படிக்கிறவன் எவ்வளோ தூரம் போயிட்டு வரான் அப்படின்னு சொன்னால், இந்த கலை அப்படிங்கிற விஷயம் வந்து என்ன பண்ணுதுன்னா, பரிச்சயப்படுத்துது. நம்ம அறியாத நிலங்களை பரிச்சயப்படுத்துது, நம்ம தெரியாத கலாச்சாரத்தை பரிச்சயப்படுத்துது, நம்ம அறியாத வாழாத வாழ்வை நமக்கு பரிச்சயப்படுத்துது. நம்ம வந்து ஒரு சாதாரண மனுஷனாக ஒரு இன்ஜினியராக இருப்போம். ஆனால் ஒரு கலை, ஒரு சினிமா என்ன பண்ணுவோம், ஒரு பைலட்டை பற்றி சொல்லுவோம். ஒரு மியூசிக் வந்து ஏதோ ஒரு அயல் தேசத்து இதை பற்றி சொல்லும், நம்மளுடைய தொன்மத்தை பற்றி பேசும், நம்ம சென்ற காலத்து நூற்றாண்டில் இருக்கக்கூடிய என்னென்ன நடந்ததுன்னு சொல்லும் ஒரு கதை. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத நம்மளால் பெர்சீவ் பண்ண முடியும், நம்மளால் ஃபோர்சீவ் பண்ண முடியும், அதாவது முன்கூட்டியே உணர முடியும். அல்லது இப்படியெல்லாம் நிகழலாம் என்பதற்கு இந்த கலை நம் மனதை தயார்படுத்துகிறது. வாழ்வில் நாம் எதிர்கொள்ளாத ஒரு சூழ்நிலை போய் நிற்கும் பொழுது, ஒரு படித்தவன், வாசிக்கிறவன் ஒரு விஷயத்தை எதிர்கொள்வதற்கும் வாசிக்காதவன் ஒரு விஷயத்தை எதிர்கொள்வதற்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் அப்படின்னு நம்புகிறேன். அப்போது ரொம்ப அடுத்த ஒரு பேசிக்கான ஒரு கேள்வி நான் உங்களை கேட்குறேன். நியூஸ் பேப்பரில் ஒரு விஷயம் பார்க்குறீங்க. நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு இன்னார் வந்து இந்த ஆளை வந்து கோவத்தில் கொலை செஞ்சுட்டாருன்னு பார்க்குறீங்க. அப்படி ஒரு செய்திக்கும் ஒரு கதைக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? ஒரு கதையிலேயும் ஒருத்தர் கொலை பண்ணிட்டாரு, ஒரு நியூஸ் பேப்பர்லேயும் ஒருத்தர் கொலை செய்தியை பார்க்குறீங்க. ஆனால் ஒரு கதையை வந்து ஒரு உயர்ந்த கதைன்னு சொல்லிட்டு 10 வருஷமோ 100 வருஷமோ இந்த உலகம் கொண்டாடிட்டு இருக்கு. ஆனால் ஒரு செய்தியை உலகம் கடந்து போயிடுது, அது குற்றமாக பார்க்கப்படுகிறது. அது கலைக்குள் வரும்போது அது குற்றமாக பார்க்கப்படுவதில்லை. ஏன்? ஏதாவது ஐடியா இருக்கா? சரி, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு செய்தி என்பது எந்த விதமான எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் செய்கிறதில்லை, எந்த விதமான கதாபாத்திரத்தன்மையும் கொடுப்பதில்லை. அதுக்கு தெரிஞ்சது 2 தான். ஒன்று குற்றவாளி, இன்னொருத்தன் கொலை செய்யப்பட்டவன். 2 ஆஸ்பெக்ட் மட்டும்தான். ஒரு கதை குற்றவாளியினுடைய நியாயங்களை, கொலை செய்தவனுடைய நியாயங்களை அந்தந்த இடத்துல நின்று பேசுவோம். அதை வாசிக்கிறவனுக்கு ஏதோ ஒரு புள்ளியில் தானும் அந்த கதையில் இருப்பதாக உணர வைக்கும். அப்போ அவனுக்கு அந்த கதையோட ஒரு ரிலவன்ஸ் ஏற்படுது, ஒரு தொடர்பு ஏற்படுது. அந்த கதையை தன்னுடையதாக அவன் பார்க்க துவங்குகிறான். அதுதான் ஒரு செய்திக்கும் ஒரு கதைக்கும் உள்ள வித்தியாசம். அதான் கதை தான் இவ்வளோ விளக்கமாக சொல்லுதே, அப்புறம் எதுக்கு கவிதை? ஒரு கவிதைக்கும் ஒரு கதைக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு கதை வந்து சம்பவங்களை அடுக்கி மனிதர்களை விவரித்து பேசிக்கொண்டே ஒரு உணர்ச்சியை வந்து நம்ம மனசுக்குள்ளே தூண்டி, அந்த உணர்ச்சிக்கான நம்ம உணர்ச்சிக்கும் அந்த உணர்ச்சிக்குமான ஒப்பீடு வச்சு, நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அதுக்கும் ஒப்பீடு வச்சு நம்முடைய கடந்த காலத்தை ஞாபகப்படுத்தும், அல்லது ஃப்யூச்சர் இப்படி நேரலான்றதை சொல்லும். ஆனால்
கவிதைக்கு ஒரு கணத்தை குறுக்கு வெட்டாக ஊடுருத்து பார்க்கும். ஒரு மொமெண்ட், ஒரு கணத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒரு கவிதையை வந்து விவரித்து பேசும். அதுக்கு முன்னும் பின்னும் சப்போர்ட்டுக்கு பூமியில் இருக்க ஆகாசத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கும். உவமை, உவமானம், உவமேயம், ஓமொருப்பு, கொண்டு கூட்டு பொருள்கள் ஏகப்பட்டது இருக்குது கவிதையில் வந்து. இதெல்லாம் தாண்டி சினானியம், அக்ரானியம், அப்புறம் வந்து படிமம், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் கூட்டிட்டு என்ன பண்ணுவோன்னா ஒரு உணர்ச்சியை உங்களுக்குள்ளே செலுத்த பார்க்கும். முக்கியமான வேறுபாடு கவிக்கும் கவிதைக்கும் முக்கியமான வேறுபாடு என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா, கவிதை ஒரு உணர்ச்சியை எளிதாக சீக்கிரமாக கடத்தும். ஒரு கதை ஒரு உணர்ச்சியை கடத்துகிற நேரத்தை விட கவிதை ஒரு உணர்ச்சியை சீக்கிரமாக கடத்தும், வெகு காலம் வாழும். ஏன்னா இது 4 வரியில் இருக்குது. அதை நீங்கள் ஈஸியாக மனப்பாடமாக சொல்லிடுவீங்க. ஆனால் ஒரு கதையை வந்து வரிக்கு வரி உங்களால் சொல்ல இயலாது. ஸோ இதோட வேகம் என்பதும் இதனுடைய அச்சரத்தன்மை என்பதும் அதிகம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு கவிதையில் இந்த பாடலுக்கும் கவிதைக்கும் என்ன வித்தியாசம்? பாட்டும் அதே தானே பேசுது, கவிதையும் அதுதானே பேசுது அப்படின்னு சொன்னால், பாட்டுக்கு வந்து வேற சில விஷயங்கள் தேவை. இசைத்தன்மை, மற்ற விஷயங்கள் இதெல்லாமே தேவை. கூடவே பாடல் என்பது விவரிக்கும், வர்ணிக்கும். மரபு கவிதையும் அப்படி தான், புது கவிதையும் அப்படி தான், விவரிக்கும், வர்ணிக்கும். இப்போது பெருவிஷ்ணுகுமார், செல்வசங்கரன், நரன் போன்ற ஆட்கள் எழுதுகிற கவிதை என்னன்னு கேட்டிங்கன்னா, அது விவரிக்காது, ஒரு உணர்ச்சியை உங்கள் மனதிலிருந்து விளைவிக்கும், விளைவாக மாற்றும். இதில் விவரிச்சுட்டு போகாது. இதில் பொறிகள், சங்கேதங்கள், சைன் லாங்குவேஜ், பொறிகள், குறியீடுகள், படிமங்கள், இன்ன பிற விஷயங்கள் இருக்கும். அதை வாசிக்கும் போது உங்கள் மனதில் ஏற்படுகிற உணர்ச்சி தான் இந்த கவிதைகளுடைய வெற்றி. ஸோ இதுதான் நவீன கவிதை. இவங்க என்ன எழுதிட்டுருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு புள்ளிக்கு நான் வந்து சேர்ந்துருக்கிற இடம். இந்த சினிமாவில் கூட நிறைய விஷயம் சொல்லலாம். இந்த இன்றைக்கி எல்லா சினிமா பாட்டிலையும் ஒன்று இருக்கும். ஒரு இடத்துல வந்து மழைன்ற சொல்லை பயன்படுத்தாமல், மேகம் என்ற சொல்லை பயன்படுத்தாமல் ஒரு சினிமா பாட்டில் ஒரு 2 வரி இருக்கும். நீங்களாம் அந்த பாட்டை கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. ஒரு பழைய பாட்டு, தண்ணி கருத்துருச்சுன்னு ஒரு வார்த்தை, ஒரு பாடல் ஒன்று உண்டு. தண்ணி கருத்துருச்சு, தவளை சத்தம் கேட்டுருச்சுன்னு ஒரு பாடல் ஒன்று உண்டு. அதில் மழைன்னு சொல்லலை, மேகம்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை. தண்ணி கருத்துருச்சுன்னு சொன்னால் தண்ணி எப்போ கருக்கும்? ஒன்று இரவாகணும். அப்போ இரவா அப்படின்னு கேட்டால் அடுத்த வரியில் பதில் இருக்க தவளை சத்தம் கேட்டுருச்சுன்னு ஒரு வரி வருது. இந்த சென்ஸ் என்னன்னு கேட்டால் மழை வரப்போகுதுங்கிற மழை வரும் அறிகுறி அப்படிங்கிறத அந்த குறியீட்டாக காட்டுறது. இல்லை, சினிமா பாடல்களில் இப்படியான விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்களுடைய கவிதை மொழி என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இவங்களுடைய ஒரு நீண்ட நெடிய மரபுல இருந்து இவங்க வராங்க. ஒரு நவீன கவிதை, புது கவிதை எழுதினாலும் கூட நீண்ட நெடிய மரபோட வராங்க. நீங்களாம் திருக்குறள் படிச்சிருப்பீங்க. எல்லாருக்கும் நிறைய குறள் பிடிக்கும். இந்த ஒரு குறள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ஒரு கவிஞன் வந்து கவிஞனாக மட்டும் இந்த காலத்தில் இருக்க முடியாது. நிறைய கவிஞர்கள் எழுதியிருக்காங்க, நிறைய விஷயங்களை பற்றி எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அப்போ இருந்து வானியல் மேலே நம்மளுடைய கவிஞர்களுக்கு பெரிய ஆர்வமும் இன்னப்பிற விஷயங்களும் உண்டு. பெருவிஷ்ணுகுமார் அவருடைய கவிதைகள் அசகவதாளமாகட்டும், லா என்ற பாதையில் நடமாகட்டும், 2 தொகுப்புகளிலுமே அவர் பயன்படுத்துகிற ஓமைகள் மீது ஒரு மிகப்பெரிய பார்வை வைக்க வேண்டியிருக்கு. ஓமைகள், படிமங்கள், இன்னப்பிற விஷயங்களை வந்து ஒரு பெரிய பார்வை வைக்க வேண்டியிருக்கு. அதுக்கு நான் வந்து வள்ளுவனிலிருந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு. கண்டது மண்ணும் ஒரு நாள், அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று அப்படின்னு ஒரு திருக்குறள். சந்தித்தது ஒரு நாள் தான், ஆனால் அந்த வதந்தி சட்டென பரவி விட்டது. எப்படியா? சந்திர கிரகணம் ஒரே நேரத்தில் சகலருக்கும் தெரிவது போல அப்படின்னு சொன்னார். நிலா வானத்தில் தெரிகிற மாதிரி, சூரியன் வானத்தில் தெரிகிற மாதிரி, நட்சத்திரம் தெரிகிற மாதிரி, ஒரு பூ பூக்கிற மாதிரின்னு சொல்லலை. சந்திர கிரகணம் ஒரே நேரத்தில் வானத்தில் தெரிவது போலன்னு அவர் சொல்கிறார். எந்த புள்ளியிலிருந்து இதை அணுகிறார் அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா, ஒரு மறைவிலிருந்து அது அந்த வதந்தி எப்படி பரவிச்சு, அதாவது அலர்னு சொல்லுவாங்க, நம்ம வதந்தின்னு இப்போ சொல்கிறோம். அந்த அலர் எப்படி பரவிச்சு? இவளும் பரப்பலை, அவனும் பரப்பலை, 2 பேரும் நம்ம நாளாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு நாள் கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல பார்த்துட்டாங்க, அதை யாரோ பார்த்து உருப்பராக பரப்பி விட்டாங்க. அது எப்படி பரவச்சான்? நெகட்டிவான ஒரு விஷயம் அது. நிலா இருந்ததை கிரகணம் மறைப்பது போகல நம்ம வானத்தை பார்க்குறோம்ல அச்சத்தோட, அந்த அச்சம் ஒரு நிமிடம் இருள் சூழ்ந்ததுடா அப்படின்னு சொல்கிறத வள்ளுவன் 2 பேரில் சொன்னான். கண்டது மண்ணும் ஒரு நாள், அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்றுன்னு சொல்லிட்டு. அப்போ இதில் ஒரு வானியல் செய்தி இருக்குது இல்லையா, திங்களை பாம்பு கொண்டற்றுன்னு சொல்கிற அந்த வானியல் செய்தி இருக்குது இல்லையா. அப்போ 2000 வருஷத்துக்கு மட்டும் நம்ம எவ்வளவு அட்வான்ஸ்டாக இருந்திருக்கோம், கவிஞர்கள் எப்படியான ஓமைகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இந்த சாயல் நீட்சியாக வந்துக்கிட்டே இருக்கு. இன்னொரு பாட்டு ஒன்று இருக்குது, ஒரு பாட்டு உங்களுக்கு கொஞ்சம் நீளமான பாட்டு தான், ஆனாலும் உங்களுக்கு போர் அடிக்க வேணான்னு அதை சொல்கிறேன். என்னென்னா,
அந்த பாட்டுடைய சுருக்கமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, வானத்தில் வந்து இந்த பாட்டை அப்புறமா தேடி கூட பாருங்கள். ஆடு இயல் அழல் குட்டத்து ஆறிருள் அரையிரவில் முடப்பனையத்து வேறு முதலா கடைக்குளத்து கயம் காய பங்குனி உயர்னு ஒரு பாட்டு, ஒரு நீளமான பாட்டு. இந்த பாட்டை ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, சயின்ஸ் எந்த அளவுக்கு நம்மளுடைய பொயட்ரிக்குள்ளே இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன். இந்த பாட்டை வந்து கூடலூர் கிளார் அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்கார். அது வந்து இதை கோச்சேரமான் யானை கட்சை மாஞ்சரல் அப்படின்னு கோச்சேரமானுங்கிற ஒருத்தரை பற்றி பாடியிருக்கிறார். அவரை பற்றி பாடும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, வானத்தில் சில விஷயங்கள்லாம் தோணுது. என்னென்ன வருதுன்னா, வானத்தில் இந்த 3 நட்சத்திரமும் இந்த 3 நட்சத்திரமும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா சாவு வருமே, அவன் நல்லா இருக்கானா போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறார். அதில் அவர் சொல்லக்கூடிய இது வந்து என்ன அப்படின்னு உரையை சுருக்கமாக சொல்லிட்டு அடுத்ததுக்கு போயிடுறேன். ஒரு பங்குனி மாதத்து முதல் 15 நாட்களுக்குள் மேச ராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தில் இருள் நிறைந்த நடுஇரவில் வளைந்த பனைமரம் போல் தோற்றமளிக்கும் அனுஷ்டம் என்னும் நட்சத்திர கூடத்தின் அடிப்பகுதிக்கு இப்படியே சொல்லிட்டு போய் சொல்றார். வந்து ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் கிழக்கும் போகாமல் வடக்கும் போகாமல் வடகிழக்கோட பெருமுழக்கத்தோடு காற்றில் கிளர்ந்து எழுந்து தீ பறந்து சிதறி விழுந்தது. அதை கண்டு நாம் பலரும் பல்வேறு இரவலரும் பறை ஓசை போல் ஒலிக்கும் அறிவுகள் நிறைந்த நல்ல மலைநாட்டின் தலைவனாகிய சேரமான் இளஞ்சேரல் இருமுறை நோயின்றி இருப்பது நல்லது என்று வருந்தினன்னு சொல்கிறார். இந்த வான்குறிகளை தன்னுடைய கவிதை தன்னுடைய படைப்புக்குள்ள ஒருத்தன் கொண்டு வந்து இதனால் தீங்கு நேரும்னு ஒரு ஆள் எழுதுகிறான் அப்படின்னு சொன்னால், அந்த நீட்சி வள்ளுவனுக்கு வந்து சொன்ன அதே கிரகணம் இவர் வந்து ஒரு அரசனுடைய மறைவுக்கு சொல்கிற ஒரு கிரகணம் போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி வரைக்குமே அப்போ இருந்தே இருக்குது, இன்றைக்கி வரைக்குமே இருக்குது. இன்னும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு திருவாசகத்து பாடல் ஒன்று இருக்குது, அதையும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். புல்லாகி பூடாகி வானாகி வழியாகின்னு ஒரு பாடல் ஒன்று இருக்கும். அதில் வந்து மாணிக்கவாசகர் கடைசியாக சொல்லுவார், இத்தாவர சங்கமத்துள்னு ஒரு வரி சொல்லுவார். அதுதான் இப்போ எக்கோ கிளஸ்டர்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த புல்லாகி பூடாகின்ற இந்த பரிணாமத்தை அவர் பேசினது எந்த நூற்றாண்டு, டார்வின் வந்து தத்துவத்தை பேசினது எந்த நூற்றாண்டுன்னு பார்த்தோம்னா, இவங்க எவ்வளோ ஆழ்ந்த ஞானத்தோடு இருந்திருக்காங்க, வான்வெளி குறித்த அறிவோடு இருந்திருக்கிறாங்க. அப்போது இவ்வளோ நீண்ட மரபுடைய 2000 வருடத்து கவிதையில் நரனும் செல்வசுந்தரன் அவர்களும் பெருவிஷ்ணுகுமார் அவர்களும் எவ்வளவு கடப்பாடு இருந்தால் அவர்கள் வந்து ஒரு மேடைக்கு வந்து பேசுவார்கள் செய்வார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. இப்போது அவங்கெல்லாம் எப்படி வந்து எழுதுனாங்களோ அதோடைய நீட்ஸ்ன்னு நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், சிலப்பதிகாரம் எத்தனை காண்டம் இருக்குன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் சிலப்பதிகாரத்தை நம்மளால் வந்து ஒரு 9 வரிக்குள்ளே சொல்ல முடியுமா? அதோடைய சாரத்தை திணிக்க முடியுமா? இல்லை பேச முடியுமா? நவீனப்படுத்த முடியுமா? ஒரு கவிதை வாசிக்கிறேங்க. உன் பாட்டுக்கு வீசி விட்டாய் பார் அதை, அக்கொலுசிற்கு ஏதோ தான் ஒரு பாம்பன மாறியதாய் நினைப்பு, எப்படி வளைந்து நெளிந்து நம்ப வைக்கிறது. இப்போது யாருக்கு நட்டம் வீசி எறிந்து மூளையில் கிடப்பது கொலுசு மட்டுமல்ல, அணிய வேண்டிய உன் காலொன்றும். சினமுற்று வீசி எறிதல் எப்போதும் பிரச்சனைதான் போல. முன்பொரு காலத்தில் ஒரு வணிகனின் மனைவியும் உன்னை போல் தன்னொரு கொலுசை வீசி எறிய, முன்பொரு காலத்தில் ஒரு வணிகனின் மனைவியும் உன்போல் தன்னொரு கொலுசை வீசி எறிய, உன்னுடையதாவது பரவாயில்லை, அது தன்னை ஒரு டிராகனாக நினைத்து கொள்ள, அப்புறம் என்ன ஊரே பற்றி எறிந்தது. இவ்வளோதான் சிலப்பதிகாரத்தினுடைய காதை இல்லைங்களா? இதைத்தான் வந்து ஒரு 8 வரியில் ஒருத்தர் சொல்லியிருக்கார். மறுபடியும் வாசிக்கிறேன். ஒருவேளை உன் பாட்டுக்கு வீசி விட்டாய் பாரதை, அக்கொலுசிற்கு ஏதோ தான் ஒரு பாம்பன மாறியதாய் நினைப்பு, எப்படி வளைந்து நெளிந்து நம்ப வைக்கிறது. இப்போது யாருக்கு நட்டம் வீசி எறிந்து மூளையில் கிடப்பது கொலுசு மட்டுமல்ல, அணிய வேண்டிய உன் காலொன்றும். சினமுற்று வீசி எறிதல் எப்போதும் பிரச்சனைதான் போல. முன்பொரு காலத்தில் ஒரு வணிகனின் மனைவியும் உன்னை போல் தன்னொரு கொலுசை வீசி எறிய, உன்னுடையதாவது பரவாயில்லை, அது தன்னை ஒரு திராகனாக நினைத்து கொள்ள, அப்புறமன்ன ஊரே பற்றி எறிந்தது. இது ஒரு கவிதைங்க. இன்னொரு கவிதை, பல்லாங்குழியில் காலத்தை நகர்த்தி ஆடுதல் அப்படின்னு ஒரு கவிதை.
பல்லாங்குழி ஆடுவதில் கெட்டிக்காரி பாட்டி. அவள் தன் பலகையில் செதுக்காமல் விட்ட குழி ஊருக்கு வெளியே குளமானது. எதை நிரப்பி ஆடுவதென்று தெரியாத சிறுவயதில் குடத்தை தூக்கி கொண்டு குளத்திற்கு போனவள் வழியெல்லாம் ஒவ்வொரு குழியாக சிந்திக்கொண்டே வருவாள். பின்பு வீட்டிற்கு வந்து இறக்கி வைத்த வெறுங்குடத்தை தூக்கி கொண்டு அடுத்தால் போய் அதையே சிந்திக்கொண்டே வருவாள்கள். இப்படியான வரலாற்றில் புளியமுத்தை நிரப்பியாடும் வழக்கத்தை துவங்கி வைக்க வெற்றிலை கரைப்பிடைந்த தன் பற்களை கொடுத்துவிட்டு தூர்த்தி காட்ட முடியாமல் செம்மண் நாக்கை நீட்டி நீட்டி காண்பிக்கின்றாள். குளம் நிரம்பினால் மதகின் மீது கொஞ்சம் கொஞ்சமாய் வழியுமே அதுபோல. சரி, இன்று போதும் மீதியை நாளை ஆடுவோம் என பரன் மீது வைக்க சொல்லி கொடுத்த பலகையை வேண்டுமென்றே நாம் தொலைத்துவிட அன்று கேவி அவளின் கண்ணக்குழியில் காலமங்கிய பூஞ்சோலியிட்டு யாரோ ஆடிப்போயிருந்தனர் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். ஒரு பல்லாங்குழிங்கிறது ஒரு விளையாட்டில் வந்து எப்படியான விஷயம், ஒரு தொன்மம் என்பது குளம் என்னவாக இருக்கிறது, அதில் அவர் சிந்தி கொண்டு வருகின்ற அந்த ஒரு எளிய விளையாட்டு இருக்கிறது இல்லையா, அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமா நான் குறிப்பிட விரும்புகிறேன். அவருடைய இன்னொரு கவிதையை வாசிக்க விரும்புகிறேன். இப்போது இந்த நவீன காலம் என்பது வந்து மனிதர்களுடைய பாதி இயந்திரமயமாயிடுச்சு. நமக்கு வீட்டில் செல்ஃபோன் பாதி வேலையை செஞ்சிருது, வேக்யூம் கிளீனர் க்ளீன் பண்ணிடுது, சிரி இந்த பாட்டை பாடு அந்த பாட்டை போடுன்னா அது பாட்டு பாடுது, கூகுள் செய்யுது, இப்போ ஏஐலாம் வந்துருச்சு. நம்ம மனித உடம்புலையே வந்து பேஸ்மேக்கர் இருக்குது, காலில் வந்து அடிபட்டால் வந்து முட்டியில் நட்டு போல்ட்டு போட்டுடுறாங்க, பல்லுக்கு கிளிப்பு போட்டு அழகுபடுத்துகிறோம், இவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ இதையெல்லாம் வந்து நவீன கவிதை என்ன பண்ணுதுன்னா, ஒரு கவிஞன் அதை அனுபவிக்கும் போது அதையும் கவிதைக்குள்ளே கொண்டு வரான். எப்படி அவன் வானிலை சாஸ்திரத்தை கொண்டு வந்தானோ, அடுத்து வந்தவன் எப்படி வந்து சோதரத்தையோ மற்ற சாஸ்திரத்தையோ உள்ளுக்குள்ளே கொண்டு வந்தானோ, அப்படி இவர் ஒரு கவிதை எழுதுகிறார். கிளிப் அணிந்த பற்களால் புன்னகைப்பவர்கள் அப்படின்னு ஒரு கவிதை எழுதுகிறார். அந்த கடவாய் பள்ளியில் இருந்த ஈறுதான் எங்களின் பூர்வீக நிலம். அந்நிகள் யாரும் நுழையாதிருக்கவே இந்த எனாமல் வேலி தவறாமல் நிகழும் பற்பசை வழிபாட்டில் நுரை தள்ள வெறியாடுகிறது தூரிகை சடங்கு. நன்றாக வாழ்ந்து கெட்டு இறுதியில் உடம்பே எலும்பாக அல்லது நீளமான பல்லாக தெரியும் மரங்களை நிர்வாணமாய் காணும்போது தான் புரிகிறது, இவ்வளவு நாட்கள் இலைகள் மறைத்து வான் வரைக்கும் வளர்ந்து நின்றது வேர்கள் தானா? மேலெண்ணத்திற்கும் கீழெண்ணத்திற்கும் இடையே தொடரும் யுத்தத்தில் கிளிப் மாட்டிய பற்களின் கேடயத்தால் விஷமேறி நிறம் மாறி அந்த சொத்தை பல்லை வென்று சாய்த்த பின்பு கனத்த மனதோடு இறந்து போனவரின் கண்களை மூடுவது போல பல் வீழ்ந்து காலியான அவ்விடத்தை நாவினால் வருடுவதுதான் எத்தனை ஆசுவாசம். வீழ்ந்தது போக மீதமிருக்கும் பற்களை வைத்து இன்னொரு போரை அறிவிக்க பற்களோ பதறிக்கொண்டு முறையிட்டன, வேண்டாம் அரசே, இந்த வியூகம் எடுபடாது. ஏனெனில் நம்ம எந்த வீரனுக்கும் ஒரு இரும்பு துண்டை கடிக்க தெரியாது. உண்மை விவரம் அறிவீரோ, விழுந்த பற்களை நடுகளாய் புதைப்பதிலிருந்து மரங்களே கூட முளைத்ததுண்டு சில சமயம் இருந்தவர்களும். இந்த கவிதை வந்து எத்தனை விதமான லேயர் இருக்குன்னா வாசிக்கும் போது தான் தெரியும். இதில் இருக்க அரசியல், நிலம் சார்ந்த விஷயங்கள், எதிர்ப்புணர்வு, போராட்ட குணம், நம்மளுடைய வீழ்ச்சி, இது எல்லாமே இந்த கவிதைக்குள்ளே மீண்டும் மீண்டும் வாசிக்கும் போது நமக்கு தெரியும். இன்னொரு கவிதையை வாசிக்கிறேன். சந்தேகத்தின் மீது டார்ச் அடித்து பார்க்கையில். இந்த லேபை ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்க அந்த இதில் வச்சிருக்க ஓமைகள்லாம் வரிசையாக பார்த்தீங்கன்னா என்ன விதமான ஒரு குறியீடு மற்றும் படிமத்தன்மையோடு இருக்குது, அது எந்த இடத்துல போய் அது உட்காந்துருக்கு, எதை குறிப்பிடுதுங்கிறது புரியும். சந்தேகத்தின் மீது டார்ச் அடித்து பார்க்கையில் எல்லா பூத கண்ணாடிகளும் ஒரு விழியோடு தான் பிறக்கின்றன. இனி யாதொன்றும் தனக்கு தூரமில்லை என, எந்த திட்டங்களும் தன்னிடம் பலிக்காதென நானும் கவனிக்கின்றேன். இவ்வளவு நாட்களாக இல்லாமல் திடீரென்று இத்தகு நெருக்கமாய் பழகும் இவர்களெல்லாம் யாரென சந்தேகத்தின் மீது டார்ச் அடித்து பார்க்கும் போதெல்லாம் காரணங்கள் எதுவும் புலப்படுவதே இல்லை. மாறாக வெளிச்சப்பட்ட சுவன் மீது சிறு நிலவொன்று எவரின் பிடியிலிருந்தோ தப்பி ஓடுகிறது. இவருடைய படைப்புலகம் நவீன கவிதை உலகத்தில் மிக பெரிய பாய்ச்சல்னு சொல்ல மாட்டேன், ஒரு மௌனமான இருப்பை சதா தக்க வைத்து கொண்டிருக்கிறது. அவர் இன்னும் நிறைய எழுத வேண்டும் என்பது என்னுடைய பேரவா. அவருடைய கட்டுரைகளுக்கு நான் ரசிகன். இந்த கவிதைகளை முதன்முதலாக உச்சி முகந்ததில் நானும் ஒருவன் என்பதை மகிழ்ந்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஏற்புரை வழங்க பெரு விஷ்ணுகுமார் அவர். மாலை வணக்கம். இருக்கிறதுலே எல்லா கருத்தரங்களையும் சரி, இல்லை எல்லா விழாவிலையும் சரி,
இந்த கடைசியில் பேச வர்றவங்க இருக்காங்க இல்லையா, அவனை விட பாவப்பட்ட ஆள் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அங்கே உட்காந்துருக்கும் போதெல்லாமே வந்து இதெல்லாம் நடக்கிறது உண்டு. அங்கே உட்காந்துருக்கும்போது மொதல் ஆள் பேச தொடங்குவாங்க. கிட்டத்தட்ட தூங்கி வழிஞ்சி கனவுக்கெல்லாம் போய் இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் சார்லி திடீர்னு எந்திரிச்சு ஆமாம் இவங்க யாருன்னு கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்குற இந்த மாலை வணக்கம், இப்போ நான் சொன்னேன் இல்லையா மாலை வணக்கம், இது இரவு வணக்கம் ஆகாமல் பார்த்து சீக்கிரம் முடிச்சிடுறேன். எங்கிருந்து தொடங்கலான்னா, சென்ற மாதம் வந்து கேரளா மாநிலத்தில் நடந்த பட்டாம்பி என்கிற ஒரு பகுதியில் தமிழ் கவிஞர்களும் மலையாள கவிஞர்களுக்குமான ஒரு சந்திப்பு நடந்தது. மலையாள இளம் கவிஞர்களும் தமிழ் இருக்கிற இளம் கவிஞர்களும். அந்த கல்லூரியில் வந்து கிட்டத்தட்ட என்ன பண்ணுறாங்கன்னா, வருஷம் தமிழில் இருக்கிற கவிஞர்கள் எல்லாத்தையும் இங்கே மலையாளத்தை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட, அதே மாதிரி மலையாளத்துலேயும் யங் போயிட்ஸ் இருப்பாங்க, சீனியர் கவிஞர்கள் நிறையா இருப்பாங்க, அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த கல்லூரி மாணவர்கள்கிட்ட அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி அந்த ஒன் டே மட்டும் முழுக்க அவங்க கவிதைகள் பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. கவிதைகள் பற்றி மத்தின கருத்தரங்கு மட்டும்தான் நடக்கும். அப்போது நாங்கள் வந்து அங்கே போயிருந்த இளம் கவிஞர்கள் இங்கே மதார்லாம் வந்திருந்தார். அங்கே நாங்கள் பேசிக்கிட்டது வந்து தமிழ்நாட்டில் இதெல்லாம் வந்து ஏன் அவ்வளோ சீக்கிரமாக நடக்கிறது இல்லை. ஒரு காலேஜுக்கு வந்து இப்போ நீங்கள் சென்னை அந்த மாதிரி பெரிய காலேஜெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சீஃப் கெஸ்ட்டாக வர்றதெல்லாம் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த ரீல்ஸில் வந்து ஃபேமஸ் ஆனவங்க, இல்லை செலிப்ரிட்டிஸ், யூடியூப் செலிப்ரிட்டிஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், இவங்க தான் வந்து அவங்க செலிப்ரிட்டியாக கூப்பிட்டு வந்து உங்கள் மாணவர்களுக்கு மத்தியில் ஒரு இமேஜ் இன்ஃப்ளூயன்சிங்காக வந்து நிற்க வைப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இதுதான் முதல் தடவைன்னு நினைக்கிறேன். அதுக்கு உண்மையிலே இங்கே வந்த அத்தனை கவிஞர்கள் சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது ஏற்புரை, இது ஏற்புரை தான். அதனால் வந்து சில பேருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான மேடை. எங்கிருந்து துவங்கலான்னா, முதல்ல கவிஞர் செல்வசங்கரன் இருந்து தொடங்கணும். ஏன்னா நான் +2 முடிச்சுட்டு மரபு கவிதை தான் எழுதிட்டு இருந்தேன். வெண்பா, ஆசிரியப்பா அப்படின்ற மாதிரி வந்து அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்குன்னே சில இதழ்கள் எல்லாமே உண்டு. முல்லைச்சரம், கவிக்கொண்டல், அந்த மாதிரி இதழ்களில் வந்து மரபு கவிதை எழுதிட்டு இருந்த ஆள். எனக்கு செல்வசங்கரன் சார் வந்து என்னுடைய ஹாஸ்டல் வார்டனுங்கிறதுனால தனிப்பட்ட முறையில் நிறைய பேசுவதற்கான தருணங்கள் நிறைய வாய்த்தது. அவர் தான் காலச்சுவடு கவிதைகள்னு சொல்லிட்டு ஒரு ஆந்தாலஜி வந்து எனக்கு கையில் கொடுக்குறார். அதில் தான் எனக்கு தேவதச்சன் ஆகட்டும், ஆனந்த் ஆகட்டும், இசை, இளங்கோ கிருஷ்ணன் வரைக்குமே எல்லா பேரும் அதில் தான் எனக்கு அறிமுகமாகுது. அப்புறம் நிறையா அப்போது வந்து இந்த ஓபிஏ நிறையா பேசியிருக்கோம் அவர்கிட்ட. இந்த ஓபிஏலலாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வந்து இந்த கவிதைக்கும் சிறுகதைக்கும் நம்ம தான் பேர் போய் கொடுத்துருவோம். கவிதைக்கு பிரச்சனையே இல்லை, ஆனால் இந்த சிறுகதைக்கு வந்து என்கிட்ட ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும். அதாவது ஒரு ஒரு ரொம்ப ஏழையான ஒரு புவர் பேக்ரவுண்ட்லேருந்து வர்ற ஒரு பையன் ஒரு காம்படிஷனை கலந்துக்கிறான், ஜெயிக்கிறான். அல்லது வந்து ரொம்ப ஊனமுற்றோட அந்த கேரக்டரேஷன் அப்படி இருக்கும். அவன் வந்து ஒரு காம்படிஷனில் கலக்கிறான், ஜெயிக்கிறான். இது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வச்சுருந்தேன். கடைசி வரைக்கும் அதை யாருமே கண்டுபிடிக்கல. அதை கண்டுபிடிச்சது ஒரே ஆள் வந்து செல்வசங்கர் சார் மட்டும்தான். இந்த மாதிரியான நிறைய சில மெமரிஸ் எல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதன் பிறகு இயற்பியல் துறையில் நான் மதிக்கின்ற அல்லது நான் உருவாவதற்கு காரணமாக இருந்த சண்முகவேல் சார் இங்கே இருக்கார். எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, ஒரு A4 ஷீட்டில் 4ஆக பிரித்து 4 பக்கமும் ஒரு கவிதை ஒன்று எழுதி அவர் டேபிளில் வச்சுட்டு நான் கிளம்பிடுவேன். அவர் அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு கூட மெசேஜ் பண்ணுவார், இல்லை நான் ஃபோன் பண்ணி நான் கேட்பேன் எப்படி இருந்தது எப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு மட்டும் இல்லை, எல்லா கவிஞனுக்குமே சொல்கிறேனே, அவன் எழுதுகிற முதல் 100 கவிதையை படிக்கிறவங்க உண்மையிலேயே பாவப்பட்டவங்க. அவ்வளோ கொடூரமாக இருக்கும். ஏன்னா என்கிட்ட இருக்குது சில டைரிஸ்லாம் வந்து அந்த பழைய கவிதைகள்லாம் இருக்குது. இல்லை என்னென்னமோலாம் எழுதி வச்சுருக்கேங்கிற மாதிரிலாம் தோணும். ஆனால் அந்த கவிதையே வந்து அவர் படித்து இந்த இடம் நல்லாயிருக்கு, இந்த இடம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு, இந்த படிமம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி பேசுவதற்கு அது எனக்கு மட்டும் இல்லை, எல்லா கவிஞர்களுக்கும் அது தேவைன்னு நினைக்கிறேன். எல்லா கவிஞர்களுடைய லைஃப்லேயும் அப்படி ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. பிற்காலத்தில் அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அந்த நபருக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லாமல் கூட போயிருக்கலாம். ஆனால் அந்த துவக்க காலத்தில் அந்த ஒரு கைடன்ஸ் வந்து தேவைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவர் வந்து காலைல பேசும்போது சொன்னார், அவர்கிட்ட நான் வாங்கி படித்த உலக கவிதைகள் புத்தகத்தை திருப்பி கொடுத்தியான்னு கேட்டார். அதை நான் கொடுத்துட்டேன். உங்களுக்கு கொடுக்காத இன்னும் நிறைய புத்தகங்கள் இருக்குது என்கிட்ட. அது அவருக்கு தெரியல. காஃப்காவோட விசாரணை இன்னும் என்கிட்ட தான் இருக்குது. ஆமாம், வேறு வழி இல்லை, இது வந்து ஒத்துக்கலாம். அதன் பிறகு நான் மதிக்கின்ற டாக்டர் எஸ் விவேகானந்தன் சார் இங்கே இருக்காங்க. அவர்கிட்ட வந்து ஒரு 5 வருஷம் வந்து நான் பார்ட் டைம் ரிசர்ச்சராக அங்கே வேலை பார்த்தேன். ஒர்க் பண்ணேன்னு சொல்கிறத விட அவர் கூட இருந்தேன்னு தான் சொல்லணும். நான் அவர் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்கிறது உண்டு. என்னென்னா,
இந்த ரிசர்ச்சுன்னு நம்ம எழுதுறோம்ல, சும்மா உள்ளே வந்து ரிசர்ச் பண்ணுறவங்க இல்லை பிஹெச்டி பண்ணுறவங்க வந்து சும்மா ஒரு சொல்யூஷனை வந்து கலைக்கு போட்டோம் இல்லை எழுதுகிறோம் ரிசர்ச் பேப்பராக போட்டோம் அப்படிலாம் இல்லாமல் அது ஒரு வாழ்க்கை முறை அப்படின்ற மாதிரி அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். கிட்டத்தட்ட நான் அதை வந்து இலக்கியத்துக்கும் நான் பொருத்தி பார்ப்பதுண்டு. ஏன்னா இன்றைக்கி இப்போது இங்கே அரங்கத்தில் இத்தனை பேர் இருக்கோம், கொஞ்சம் முறையாக பயிற்சி பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஒரு நல்ல கவிஞரை ஒரு 2 வருஷம் நல்லா தீவிரமாக வாசித்தோம் அப்படின்னா ஒரு நல்ல பயிற்சியின் வழியாக நம்மளால் ஒரு கவிதை எழுதிட முடியும், நல்ல கவிதை எழுதிட முடியும். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் கேட்குறது என்னென்னா, ஒரு கவிதையாக எழுதுறதுங்கிறது வேறு, அந்த கவிஞனாக வாழ்வதுங்கிறது வேறு. இன்றைக்கி தேதிக்கு நம்ம சூழலுக்கு நிறைய படைப்பாளிகள் எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் நிறைய ஆளுமைகள் தேவை. அதுக்கான தேவைகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதா நினைக்கிறேன். ஏன்னா முக்கியமாக துறை சார்ந்த ஆளுமைகளே ரொம்ப கம்மியாயிட்டாங்க ஒவ்வொரு துறையிலையும். ஸோ அவருக்கு என்னுடைய நன்றிகள். அதன் பிறகுனா தமிழ்துறை சில பேர்லாம் கேட்பாங்க, இந்த பக்கம் எதுக்கு அடிக்கடி நீங்கள் வந்துட்டு போகிறீங்கலாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தமிழ்துறையை சார்ந்த எனக்கு சில ஆட்கள் ரொம்ப பழக்கம் உண்டு. மாரராஜ் சார் இங்கே இருக்கார். என்னுடைய முதல் அந்த ஒரு கவிதை வடிவில் ஒரு நாவல் மாதிரி ஒன்று எழுதியிருந்தேன், அது அவர் வாச்சிருக்கார். வேறு யாருக்கும் நான் சண்முகவேல் சார்ட்டெலாம் கொடுக்கவே இல்லை. அது என்ன திட்டு வரவானு தெரியாது, அதனால் நான் கொடுக்கல. அப்புறம் மணிசெல்வம் சார் இங்கே இருக்கார். அவர் வந்து அவர் வந்து தண்டி அலங்காரம் புத்தகம் ஒன்று எனக்கு பரிசாக கொடுத்தார். அதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதன் பிறகு சண்முகவேல் சார் மாதிரியே வந்து என் நலன் விரும்பியான அல்லது நான் என் மீது பெரிய நம்பிக்கை கொண்ட ஒருத்தர்னா பெரியசாமி ராஜா சார் தான். ஸோ அவருக்கு என்னுடைய நன்றிகள். ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட நம்ம வந்து நான் என் லைஃப்பில் சந்தித்த அத்தனை மனிதர்களும் என்கிட்ட வந்து துவங்கினது, இப்போது இளங்கோகிருஷ்ணன் ஆகட்டும், நரனாகட்டும், வெயிலாகட்டும், நேசமுத்திரன் ஆகட்டும், அத்தனை பேரும் என்கிட்ட வந்து சும்மா காசிப் பேசினதுக்காக பழக நாட்கள் கிடையாது. நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போதே அவங்க எல்லாத்துக்குமே என் கையில் வந்து பார்க்கும் போதாலே ஒரு புத்தகத்தை கொடுப்பாங்க. இன்றைக்கி இப்போது சண்முகவேல் சார் ஆகட்டும் அல்லது பெரியசாமி ராஜா சார் ஆகட்டும், இன்றைக்கி எனக்கு ஆதர்சமாக இருக்கிற எல்லா மேற்கத்திய எழுத்தாளர்களும் கிட்டத்தட்ட அவங்க மூலியமாக தான் எனக்கு அறிமுகமாச்சு. ஒரு சின்ன பசங்களுக்கு அல்லது இப்போ நம்ம காலேஜ் படிக்கிறோமோ அல்லது இதுக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கிறோமோ, நம்ம கையில் உண்மையிலேயே புத்தகம் யார் கொடுக்குறது, யார் மூலியமாக நம்ம கையிலுக்கு புத்தகம் வரதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறேன். எல்லா படைப்பாளிக்கும் அது. நீ காலையில் கூட இளங்கோகிருஷ்ணன் சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அவர் வந்து கிட்டத்தட்ட தான் அவருடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப தாமதமாக தான் ஒரு புத்தகம் அவரை வந்து வந்தடைந்தது. அப்போது இன்றைக்கி வந்து நம்ம கல்வி நிறுவனங்கள் சில ஆசிரியர்களை தவிர்த்து பெரும்பாலும் நம்ம வந்து அந்த சிலபஸை கவர் பண்ணுறது தான் நமக்கு நேரமும் கரெக்டாக இருக்கும். அது குத்த சொல்லவும் முடியாது. அதை தாண்டி வெளியில் வந்து நமக்கு உண்மையிலேயே நமக்கு புத்தகங்கள் கொடுக்குறது யார்? நம்ம நண்பர்களா? ரொம்ப ரேர் தான் இல்லையா? இல்லை அப்படின்னா வீட்டில் வாய்ப்பே கிடையாது. அப்போது இந்த புத்தகங்கள் யார் எந்த வழியாக நம்மளை வந்தடைகிறதுங்கிறது பெரிய கொஸ்டின் நினைக்கிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு புரியுதோ இல்லையோ அந்த வயசில் எனக்கு அது வந்து சரியாக சென்றடைஞ்சதா இல்லையான்னு தெரில. ஆனால் என் வாழ்க்கையில் நான் இந்த கல்லூரியில் நான் சந்தித்த மனிதர்கள் அத்தனை பேரும் என்கிட்ட வந்து புத்தகம் வழியாகவும் பெரிய பெரிய கருத்தியல் வழியாகவும் தான் உரையாடிட்டு இருந்தாங்க. அதனால் இந்த கல்லூரிக்கும் ஒரு தனியாக ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். கவிதை எழுதுறதுங்கிறதெல்லாம் தாண்டி வாழ்க்கையை புரிந்து கொள்வது தான் ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. ஏன்னா கவிதைங்கிறது நீங்கள் வாசிப்பின் வழியாக நீங்கள் அடைஞ்சிடலாமோ அல்லது அந்த கவிதை குறித்து நீங்கள் ஒரு தொடர்ச்சியான உரையாடல் நிகழ்த்தும் போது அது உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஆனால் கவிதையை பற்றிய விட அந்த வாழ்க்கையை புரிந்து கொள்வது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதனால தான் இருத்தியல்வாதிகள்லாம் ரொம்ப தீவிரமாகவே சொன்னாங்க, சாரத்தை விட இருத்தல் தான் முக்கியம் அப்படின்னு. எனக்கும் கிட்டத்தட்ட கவிதைகள் வந்து நான் எந்த புள்ளியில் தொடங்குறது, நான் எந்த நூற்றாண்டை சார்ந்தவன் அப்படிங்கிறதெல்லாமே எனக்கு பெரிய இதாகவே இருந்தது. ஏன்னா நான் மரபு கவிதை எழுதிட்டு நவீன கவிதைக்குள்ளே வந்ததுனால எனக்கு ஒரு மாதிரியான குழப்பமான ஒரு காலகட்டத்தில் தான் நான் துவங்கினேன். கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா நவீன கவிதைக்குன்னு சொல்கிறேன் ஒரு காரணங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு பின்புலமாக இருக்கும். பக்தி இலக்கிய காலகட்டத்தில் கடவுள் காரணமாக இருந்தார். சிற்றிலக்கிய காலகட்டத்தில் வந்து அரசர்கள் காரணமாக இருந்தார்கள். சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் விடுதலை, தேசிய உணர்வு இதெல்லாமே ஒரு காரணமாக இருந்தது. ஆனால் நவீன கவிதையை புரிந்து கொள்ளும் பொழுது அந்த காரணமற்ற நிலை தான், காரணமற்ற கவிதைகளாக தான் என்னால் அதை உள்வாங்கிக்க முடிஞ்சுது. உதாரணத்துக்கு புகழ்பெற்ற நான் பிச்சமூர்த்தின் அவர்களுடைய பெட்டிக்கடை நாராயணன் ஒரு கவிதை இருக்குது, நீங்கள் படிச்சிருக்க வாய்ப்பு உண்டுன்னு நினைக்கிறேன். அப்போ யார் அந்த பெட்டிக்கடை நாராயணன்? அவர் வந்து ஒரு குறுநில மன்னனா, சுதந்திர போராட்ட வீரரா, இல்லை நான் ஆண்ட பரம்பரையா? யார் அவர்? எதுவுமே இல்லை. ஒரு ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு சாதாரணமான யதார்த்தத்தில் இருக்கிற ஒரு மனுஷன். கூட்டத்தில் யாரையாவது போயிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் ஆளை கை காட்டினீங்கன்னா அவராக கூட இருக்கலாம். அப்போது ஒரு விளிம்புலி நிலையில் இருக்கிற ஒரு மனிதர்களை, வரலாற்றுக்கு எந்த சம்மந்தமும் இல்லாத ஒரு மனிதர்களை கூட்டிகிட்டு வந்து
கவிதை அவங்கள மையப்படுத்துது. நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப ஃபேண்டஸியான லைஃப்பெல்லாம் நீ பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, உன் லைஃபே ஒரு ஃபேண்டசி தான் அப்படின்னு நவீன கவிதை தான் ஒருத்தனுக்கு வந்து உணர்த்துது. ஸோ எனக்கு அந்த காரணங்களற்ற நிலையிலேருந்து தான் என்னோடய காலகட்டமும் துவங்குதுன்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு +2 படிக்கும்போது நினைக்கிறேன், ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் ஒன்று பார்த்தேன். ஒரு ஹெட்லைன், ஃப்ளக்ஸ் போர்டு சாய்ந்து ஒரு இளம்பெண் பலி அப்படின்னு. ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் வந்து நான் அப்படி ஒரு ஹெட்லைன் பார்க்குறேன். அது என்ன ஃப்ளக்ஸ் போர்டு? இன்றைக்கி நமக்கு தெரியும் அந்த ஃப்ளக்ஸ் போர்டுங்கிறது அது யார் வச்சா, கான்ட்ராக்டர் யார், அது என்ன கட்சியினுடைய சார்ந்தது, எல்லாமே நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஆனால் அப்போது ரொம்ப சின்ன வயசு பையன் நமக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வினோதமான ஒரு ஹெட்லைனை பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து செல்ஃபோன் வாங்கி தராததால் ஒரு இளைஞன் வந்து விஷம் குடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. யோசிச்சு பார்த்தா நம்ம கையில் வந்து இந்த பின்னணித்த காலகட்டமாக அது என்னன்னு தெரில. இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மரணங்களும் அல்லது பெரிய பெரிய விஷயங்கள் நடக்குவதற்கு வந்து அதுக்கான காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபன்னியான ஒரு காரணங்கள். கிட்டத்தட்ட இந்த காலகட்டம் நான் எழுத வந்த புதுசில் தான் இது தொடங்குச்சுன்னு நினைக்கிறேன். 2012-13 அப்போ தான் வந்து முகநூலும் வந்து வெறுமனே அந்த ஃபோட்டோ போடுறதுக்கு அந்த இனிய காலை வணக்கம்னு அனுப்புவாங்கள்ல, நமக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் அனுப்புவாங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் இலக்கியத்தை பற்றினும் தீவிரமான சண்டைகள் எல்லாமே துவங்கின காலகட்டம் அப்போ தான். நான் 2012-13 ஃபேஸ்புக்கில் அப்போ தான் நான் எழுதவும் வர்றேன். எழுத வந்தபோது எனக்கு இதெல்லாமே வந்து ரொம்ப வியர்டாக இருந்தது. ஒரு மொத்த வாழ்க்கையும் வந்து ஒரு மாதிரி அபத்தமாக துவங்கின மாதிரி இருந்தது. நம்மளுடைய இன்றைக்கி இப்போ உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்களேன், ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் வருது, ஒரு சேனலில் பார்க்குறோம், அந்த சேனலில் கள நிலவரம் வேறையாக இருக்குது, இந்த நிலவரத்தில் இந்த கட்சி ரொம்ப முன்னாடி வந்துட்டுருக்குன்னு காட்டியிருக்காங்க. நமக்கு தெரியுது அது பொய்ன்னு, பச்சை அது பொய்ன்னு தெரியுது, ஆனால் நம்ம அதை பார்த்துட்ருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட என்ன பொய்க்கு பழக ஆரம்பிச்சிட்டோம். அது ஒன்று வேறையாக இருக்குது, பொய் இன்னொன்றா இருக்குது. அந்த பொய்யை நம்மக்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணி திரும்ப திரும்ப சொல்லி நம்ப வைக்கிறாங்க. அப்போது யோசித்து பார்த்தா இன்றைக்கி நம்மளை வந்தடைகிற எல்லா செய்திகளும் எல்லா உண்மைகளுக்கும் பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ஒரு பொய் ஒன்று மறைஞ்சிருக்குன்னு இருக்கு இல்லையா. இந்த முரண்பாடுகள் எல்லாம் துவங்கின காலகட்டம் தான் 2012-13. அப்போ தான் அப்படியே க்ரோத் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் நான் எழுத வர்றேன். ஸோ எனக்கு வந்து அப்போ இருந்த பெரிய சவால்கள் என்னென்னா 2 இருந்தது. ஒன்று மொழி, 2வது முரண்பாடு. இந்த முரண்கள் மொழியில் என்னென்னா, மொழியை நான் ஆரம்பத்துலேருந்தே ஒன்று நம்புகிறேன். மொழி வந்து எப்போவுமே நேரடியாக செயல்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இந்த மைக்கை வந்து எடுத்து கொடுங்க, யாராவது ஒருத்தவங்க வந்து கேட்டாங்கன்னா நான் அந்த மைக்கை கையில் எடுத்து கொடுத்தேன்னா, ஸோ அவர் சொன்ன விஷயம் எனக்கு புரிஞ்சிருச்சு. இது நேரடியான தளத்தில் இயங்குது. ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் ஜிஓ ஒன்று பாஸ் ஆகுதுன்னா அது நேரடியான மொழியில் தான் இயங்கி ஆகணும். ஆனால் கலை, ஒரு இலக்கியமோ அது உங்களோட பேசுவது நேரடியான மொழியில் அல்ல. அதுக்கு அங்கே உங்களுடைய தர்க்கம் எதுவுமே செயல்படாது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜீவோவில் வந்து எவனா ஒருத்தன் குழப்பற மாதிரி ஏதாவது ஒரு சென்டென்ஸ், ஒரு வார்த்தை இருந்தாலும் உங்களால் போய் அதை தர்க்கம் பண்ண முடியும், எனக்கு ப்ராப்பர் ஆன்சர் சொல்லு அப்படின்ட்டு. ஆனால் ஒரு இலக்கியத்திட்ட உங்களோட தர்க்கங்களை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கான ஆன்சர் என்னங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிக்கிறது. அப்போது இலக்கியம் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் தர்க்கத்தை வந்து மீறிய ஏதோ ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்துது. 2 காட்சிகள் என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு காட்சிகள். அதில் ரொம்ப முக்கியமானதுன்னா வந்து நான் முன்னாடி சொன்னது அந்த ஹெட்லைன், நியூஸ் ஹெட்லைன் ஒன்று. இன்னொன்று, அப்போ கொஞ்சம் இந்த அரசியல் சம்மந்தமான கவிதைகளாக வந்து படித்து எதை பார்த்தாலும் அரசியல் சம்மந்தமான குறியீடாகவே தெரிஞ்சுட்ருக்கேன் நமக்கு. அதில் வந்து இந்த போலீஸ் லத்தி இருக்குது இல்லையா, அந்த லத்தி வந்து ஒரு அதிகாரத்தின் குறியீடு. அதை வந்து எதிர்த்து நம்ம எதாவது ஒன்று எழுதணும் அப்படிலாம் வந்து அப்போ கூட ஏதோ ஒரு போராட்டம் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். எங்கேயோ வெளியே கிளம்பும்போது வந்து ஏதோ ஒரு போராட்டம் நடந்துகிட்ருக்கு. ஒருத்தர் வந்து லத்தியால் வந்து ஒருத்தனை அடிச்சிட்ருக்காரு, நியூஸ்லாம் காட்டுறாங்க. கட் பண்ணால் அன்றைக்கி நைட்டு வந்து அந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு திருப்பி நான் வந்துகிட்டு இருக்கேன். ஒரு செக் போஸ்ட்டை தாண்டும் போது பஸ்ஸு கொஞ்சம் மெதுவாக போகும் இல்லையா, மெதுவாக அப்படி கிராஸ் ஆகுது. அங்கே ஒரு இரவுக்கு காவலுக்கு நிற்கிற ஒரு இளம் காவலர் கையில் லத்தியை வச்சுக்கிட்டு, யாரும் இல்லை என்ன பண்ணுறேன்னு கிரிக்கெட் பேட் மாதிரி அப்படியே சுற்றி விளாண்டுட்டு இருந்தார். இந்த காட்சி ரொம்ப தொந்தரவு பண்ணிச்சு. நம்ம காலையில் அந்த லத்தியை பற்றி நம்ம நினச்ச ஒரு விஷயம் இங்கே அது அப்படியே வேற ஒன்றா மாறுது. ஏன்னா நான் நைட்டு பஸ் முழுக்க யோசிச்சிட்டே வர்றேன். நான் கிட்டத்தட்ட என்ன 2 தொகுதியில் இருக்கிற இந்த கவிதைகள் எல்லாமே கிட்டத்தட்ட இந்த 2 படிமத்தை சுற்றி தான் இயங்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று முரண், இன்னொன்று அபத்தம். ரொம்பவே நீ தொந்தரவு பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் மொழியை தேர்ந்தெடுப்பதில் இருக்கின்ற சில ப்ரிஃபரன்ஸு. ஏன்னா இன்றைக்கி யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஃபேஸ்புக்கை பற்றி நிறையா குறை சொல்கிறோம், இளைஞர்கள் வந்து கெட்டு போகிறாங்க அப்படிலாம் சொல்கிறோம். இதில் சில உண்மைகள் இருக்குது, ஒதுக்கி வச்சிடலாம். இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்கள்,
இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் நம்ம வந்து மொழியை கையாள்பவர்களுடைய எண்ணிக்கை வந்து கணிசமாக உயர்ந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு காலத்தில் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து படித்தவங்க இருப்பாங்க, உண்மையிலேயே நல்லா படித்தவங்க இருப்பாங்க, நல்லா எழுதக்கூடிய ஆட்களே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கான எழுதுறதுக்கான சந்தர்ப்பம் வந்து என்ன இருந்ததுன்னு மேக்ஸிமம் படைப்பாளிகள் எழுதலாம், டைரி எழுந்தோ சார் சொன்ன மாதிரி டைரி எழுதுகிறவங்க இருக்கலாம், சொந்தக்காரங்க கடிதம் போடுறதுக்கு இருக்கலாம், அவ்வளோதான் இல்லையா? மொழியை கையாள்பவங்களுடைய எண்ணிக்கை எத்தனை பேர் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இன்றைக்கி ரொம்ப அதிகம். ஏன்னா நான் பார்த்தேன், டிமானிட்டைசேஷன் வந்தது, பண மதிப்பிழப்பு வந்தது. அப்போது பெரிய பெரிய வல்லுநர்களே வந்து கொஞ்சம் தாமதப்படுத்தி தான் அதுக்கான விளக்கங்களை தெளிவாக கொடுத்தாங்க. ஆனால் அந்த நைட்டு, அந்த இரவே, அந்த அல்லது மறுநாள் காலையிலே உடனுக்குடனே அந்த துறையில் இருந்த ஆட்கள் வந்து அவங்களுக்கு தமிழ் எழுத தெரியும், மற்றபடி இலக்கிய பரிச்சயம் எதுவும் இல்லை. ஆனால் அவர்கள் வந்து ரொம்ப தீவிரமான கட்டுரைகள், ரொம்ப என்ன நிலவரம் இருக்குது, எது உண்மை எது பொய், இந்த பதற்ற சூழ்நிலை வந்து எப்படி இது பண்ணிக்கலாங்கிறது எல்லாமே நீட்டாக கட்டுரைகள் எழுதுனாங்க. அதே தான் கொரோனாவிலேயே நடந்தது. கொரோனாவை பற்றி எல்லாருமே ஒவ்வொரு விஷயமாக பொய் செய்திகளை பரப்பிட்டு இருக்கும் பொழுது அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் வந்து ரொம்ப நீளமான கட்டுரைகள் எல்லாமே எழுதி அவங்கவுங்க பிளாகில். அப்போது மொழியை கையாளுகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இதர துறை சார்ந்த ஆட்கள் எல்லாருமே வந்து எழுத வந்திருக்காங்க, சின்ன சின்ன கட்டுரைகள். அவங்க வந்து கவிதை எழுத வந்தாங்கன்னு சொல்ல, கட்டுரைகள் வழியாக புது புது சொல்களை வந்து உள்ளே கொண்டு வராங்க. இப்போ நாங்கள் கேரளாவில் கூட டிஸ்கஸ் பண்ணது கூட இதை ஒட்டி தான் நினைக்கிறேன். இப்போது ஒரு சொல் ஒன்று வாங்கிக்கிறோம், கவிதையில் வந்து இப்போது ஆங்கில கலப்பான வார்த்தைகள் எல்லாமே பயன்படுத்துகிறோன்னு இருக்கு இல்லையா? அது தொடர்பான ஒரு இஷ்யூ போச்சு. ஏன்னா நம்ம யதார்த்தத்தை பிரதிபலிக்கிறதுக்காக வாங்குகிறோமா, அல்லது இப்போ வைரஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது, அந்த வைரஸை நம்ம வந்து தமிழில் வந்து என்ன கவிதையில் என்னவாக உள்வாங்கிக்கிறோம், வைரஸ்னே பயன்படுத்துகிறோமா, இல்லை வைரஸுக்கு வேறு ஏதாவது மாற்று சொல் உருவாக்கி அதை கவிதையில் பயன்படுத்துகிறோமா? அப்படி கவிதையில் பயன்படுத்துகிற வார்த்தைகளை நம்ம கொஞ்சமாக ரியல் டைமில் பயன்படுத்தணும் இல்லையா? அப்படின்னா தான் அது யூஸாக இருக்கும். சும்மா கவிதையில் மட்டும் அப்படின்னா அது என்ன ரிலவன்ட் கொடுக்கும் படிக்கிறவனுக்கு? ஸோ இந்த மாதிரியான சொல்லு சார்ந்த தேர்வுகள், மொழி சம்பந்தமான தேர்வுகள், அது எனக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. ஸோ அதில் என்னோடய மொழியை வந்து பெரும்பாலும் நிகழ்த்து மொழியாக தான் நான் பார்க்குறேன். கவிதைகள் வந்து நம்ம சிறுபத்திரிக்கைக்குன்னு ஒரு மரபு ஒன்று இருக்குது. கவிதை எப்போவுமே கவிதையோடைய கூறுகளால் மட்டுமே இயங்கக்கூடியதல்ல. அது ஓவியங்கள்ட்டிருந்து சில கூறுகளை கடன் வாங்கிக்கும், இசையிட்டிருந்து சில கூறுகளை கடன் வாங்கிக்கும். அந்த மாதிரி எனக்கு வந்து நாடகங்கள்லேருந்து சில கூறுகளை உள்வாங்கிக்கிறது, ஒரு விஷயத்தை வந்து ஒரு கதாபாத்திரம் மாதிரி வந்து ஒரு படிமத்தையோ கூட ஒரு கதாபாத்திரம் மாதிரி உருவகிச்சு அதை நிகழ்த்தி காட்டுறதுங்கிறது வந்து அதுதான் என்னுடைய மொழியாக நான் நம்புகிறேன். அங்கேருந்து தான் துவங்கினதும் கூட. ரெண்டாவது வந்து முரண். முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இந்த அர்த்தங்களை வந்து உருவாக்குறது. நான் அந்த சொன்னேன் டைரக்டான ஒரு மொழி இல்லை, உங்கள் தர்க்கங்கள் செயல்படாத ஒரு மொழின்னா அந்த மொழியில் என்ன உருவாகுது அப்படின்னா பன்முக அர்த்தங்கள் உருவாகுது. இப்போது காலையில் பேசும்போது சொன்னாங்க இல்லையா, ஒரு கவிதையை ஒரே நேரத்தில் நம்ம படிக்கும்போது நான் படிக்கிறது ஒரு மீனிங்கில் இருக்கும், இன்னொருத்தன் படிக்கிறது இன்னொரு மீனிங் இருக்கும். ஸோ இப்போ நவீன கவிதைகள் வந்து என்னென்னா இந்த மாதிரியான அடிப்படையாக அதனுடைய குணாம்சமாக என்னென்னா பன்முக அர்த்தங்களை உருவாக்குதல். கவிஞர் பஷோவோட ஒரு ஃபேமஸான ஒரு கவிதை இருக்கும், என்னென்னா ஆல் தி டைம் ஐ ப்ரே டு புத்தா, ஐ கீப் கில்லிங் ஆன் மஸ்கிட்டோஸ் அப்படின்னு ஒன்று வரும். அதாவது புத்தரை நான் வணங்கி கொண்டு இருக்கும் போதெல்லாம் கொசுக்களை கொன்று விடுகிறேன் அப்படின்ற மாதிரி. இப்போ சாமி கும்பிட்டுருக்கா திடீர்னு கொசு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம? ஆனால் அது எவ்வளோ பெரிய முரண் பார்த்தீங்களா? இது ஒரு மீனிங். இதுக்கு இன்னொரு மீனிங், கடவுளை வணங்குவர்கள் அல்லது கடவுளின் பெயரால் வன்முறை நிகழ்வது அப்படிங்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட ரெண்டும் பக்கத்தில் தான் நிகழுது. இதுக்கு இன்னொரு மீனிங், தன்னை வணங்குகிற தன் பக்தன் தான் பக்கத்தில் இன்னொரு சின்ன வன்முறையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். அங்கே கொசுங்கிறதுக்கு வந்து கொசுவை கொள்வது மட்டும் கிடையாது, அது ஒரு குறியீடு. அப்போது இந்த ஒரு கவிதைக்கு என்னால் ஒரு 3 விதமான அர்த்தங்கள் என்னோடய வாசிப்பின் வழியாக 3 அர்த்தங்களை உருவாக்க முடியுது இருக்கு இல்லையா? இதுதான் இந்த பன்முக அர்த்தங்கள் எல்லாமே எங்கே போய் இணையுது. இந்த பன்முக அர்த்தங்கள்லாம் இணையிற இடம் தான் முரண். ஒரு கவிதைக்கு அந்த கவிஞருக்கும் ஒரு கவிஞனுக்குமே ஒரு படைப்பாளிக்குமே அந்த முரண்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். அந்த முரண் அதுதான் வந்து உதாரணத்துக்கு இப்போ அண்ணா கரீனா நாவலை வந்து இந்த காலகட்டத்தை சேர்ந்த ஒரு படைப்பாளி எழுதியிருந்தான்னா அண்ணா வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்க மாட்டார். அதுதான் அந்த முரண்னு சொல்கிறேன். அந்த முரண்கிறது வந்து அவனுடைய கல்ச்சர்லேருந்து உருவாகிறது, அவனுடைய பொது புத்தியிலேருந்து உருவாகிறது, அந்த காலகட்டத்தினுடைய அரசியல் சரிநிலையிலிருந்து உருவாகிறது. எனக்கு இந்த முரண்களையும் இந்த மொழியையும் தேர்ந்தெடுத்ததற்கான அல்லது நான் இந்த வரலாற்றோடு நான் என்ன மாதிரி ஆனால் நிற்கிறேன், என் தொன்மத்தோடு நான் எந்த இடத்துல முரண்படுறேன், எந்த இடத்துல ஒன்றிணைகிறேன். ஸோ என்ன நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் நான் என்னுடைய மையத்தை கண்டுபிடித்துக் கொள்வதற்குமான காலகட்டத்தில் தான் இந்த 2 கவிதைகளுக்கு எழுதப்பட்ட காலகட்டமாக நான் புரிந்துக்கிறேன். மற்றபடி நேசமுத்திரன் அவர்கள் சொன்னது போல் வந்து இன்னும்
இப்போ தான் வந்து அந்த முரண்கள்லேருந்து வெளியே வந்து கவிதை எழுதுவதற்கு முரண்களை தாண்டி வாழ்க்கையிலிருந்தும் சில சுவாரஸ்யங்கள் உண்டு என்ற நம்பிக்கையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. கவிதையினுடைய ஆகப்பெரிய நோக்கமே சந்தோஷமாக இருக்கிறது தான். மகிழ்ச்சி தான் கவிதையினுடைய ஆகப்பெரிய இலக்கே. அந்த மகிழ்ச்சி கிட்டாத பொழுது தான் கவிதை புலம்ப துவங்குது. கவிதை காதல் சம்பந்தமான இயக்கங்களையும் பரிதவிப்புகளையும் பேச துவங்குது. அந்த நிம்மதியான வாழ்க்கையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் இல்லாத பொழுது தான் கவிதை புரட்சி செய்யவும் துவங்குது. ஸோ என்னுடைய கவிதைகளுடைய இலக்கும் மகிழ்ச்சி தான். அதில் பல தோல்விகளையும் அவ்வப்போது சில வெற்றிகளோடும் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். நன்றி. பெரு விஷ்ணுகுமாருடைய படைப்புலகம் குறித்து ஒரு மதிப்பீட்டு உரை நிகழ்த்திய கவிஞர் நேசமித்திரன் அவர்களுக்கும் ஒரு நிறைவான ஏற்புரை வழங்கிய விஷ்ணுகுமார் அவர்களுக்கும் நன்றி.